படிப்பு இல்ல, வேலை இல்ல, பெண்ணுக்கு ஒரு செக்யூரிட்டினா அது கோல்டு தான். ஸ்டாக்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்கு. மார்க்கெட் கீழே விழுந்து நம்மளுடைய மணி எல்லாம் குறையுது அப்படிங்கும்போது நம்ம தங்கம் நம்மளுக்கு கண்டிப்பா நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை தூக்கி நிறுத்தும். ஒரு இப்போ போன வருஷமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஆல் டைம் ஹை 47 டைம்ஸ் போயிருக்கு. ஆல் டைம் ஹை இப்படி போயிட்டே இருக்கு. போர்ட்ஃபோலியோவில் நம்ம நார்மலி ஒரு 10% வச்சிருக்கோம் அப்படின்னாக்கா இது 20% அளவுக்கு மாறிடும். அப்போ நம்ம வந்து ஒரு ரீபேலன்ஸ் பண்ணணும் அதை. ஆனால் இதை பண்ணும்போது நம்ம டேக்ஸ் ஆங்கிளும் நம்ம நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு. டேக்ஸ் வந்து நம்மளுடைய ப்ராஃபிட்டை ரொம்ப எடுத்துகிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது சாவரின் கோல்டு பாண்ட். கவர்மெண்ட்டை பயந்து போய் நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களால் சமாளிக்க முடியாது, எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்ல ப்ராடக்ட் அது. அண்ட் பிளாட்டினம்ல 78 ப்ரோட்டான்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் மூலமாக நம்ம கொஞ்சம் பண்ணிட்டு அதை ட்வீக் பண்ணி அதை கோல்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு பெரிய எஃபர்ட் போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி ஒரு லேப் க்ரோன் கோல்டு வர ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுக்கு அந்த நியூஸ் வரும். அப்போ கண்டிப்பாக வி ஹாவ் டு புக் ப்ராஃபிட். கோல்டு எமர்ஜென்சி ஃபண்டு தான். கோல்டு தான் நம்மளுக்கு பாரம்பரியமாக உள்ள எமர்ஜென்சி ஃபண்டு. இது மாதிரி ஹிஸ்ட்ரியில் ஒரு 2-3 தடவை நடந்தது. கோவிட் டைம்லேயும் மார்க்கெட் டவுன் ஆச்சு, கோல்டு மேலே போச்சு. ஸோ இது வந்து சகஜமாக நடக்கிறது தான். எப்பவுமே கோல்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன் தான். மார்க்கெட் விழுந்தா கோல்டு மேலே போகும், கோல்டு விழுந்தா மார்க்கெட் மேலே போகும். ஜோ பைடன் தெரியாதனமா ரஷ்யாவோட டாலர்ஸ் பாண்ட்ல கை வச்சிட்டாரு. அதனால நம்பிக்கையே போயிடுச்சு மக்களுக்கு அமெரிக்கா மேல. ஸோ டாலர்ல உள்ள நம்பிக்கை பூரா இப்போ அவங்க கோல்டுக்கு எடுத்துட்டு வராங்க. சைனா வந்து அப்படியே ஒரு அக்ரெசிவா வாங்கி குமிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பல காரணங்களால ஸ்டாக் மார்க்கெட் டவுனா இருக்கு. அது எத்தாப்புல எப்போ எழுந்திருக்கும்னே நமக்கு சொல்ல தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பா கோல்டு மேலே போகும். ED Tamil presents Power of Wealth. Presenting partner G Square. பொதுவாகவே நம்ம கல்ச்சரில் வந்து கோல்டு அப்படின்றது நம்மளோட கல்யாணத்துக்கு பெண்களுக்கெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது இங்கே ஒரு நார்ம்ஸாகவே இருந்துட்டு இருக்கு. ஸோ அப்படி வந்து பிளான் பண்ணுறவங்க இப்போ ஒரு 40 சவரன் வந்து வச்சிருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க மேம். ஒரு ஃபேமிலியில் 4 பேர் இருக்கிறாங்க. அந்த பொண்ணோட போக இன்னும் ஒரு பையனும் இருக்கிறான். ஒரு 40 சவரன் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்களோட போர்ட்ஃபோலியோல கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து போதுமா, இல்லை இதுக்கு மேலே எதுவும் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஸோ எவ்வளோ வந்து பிளான் பண்ணணும் அதை பற்றி சொல்லுங்க. நம்ம இந்தியன்ஸை பொறுத்த அளவில் கோல்டுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு மெட்டலோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ கிடையாது. நம்ம ட்ரெடிஷன், நம்ம பாரம்பரியம், கல்ச்சர். பழைய காலத்து ஆளுங்களை கேட்டு பாருங்க, ஒரு வீட்டில் வந்து ஒரு குண்டு மணி தங்கம் வெளியே விற்க மாட்டாங்க. அதை ப்ராஃபிட்டாகவே நினச்சி பார்க்க மாட்டாங்க. லேடிஸ்க்கு மெயினாக விமனுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு இதாக வச்சுருந்தாங்க. அதுக்கு நிறைய காரணங்களும் அந்த காலத்தில் இருந்தது. அந்நிய நாட்டு படையெடுப்பு வரும்போதெல்லாம் விமனுக்கு ஒரு செக்யூரிட்டி வேணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வச்சு அதை கோல்டை கொடுத்தாங்க தான். அது அவங்க அப்படி பத்திரமா வச்சு கொடுத்ததால இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஹோல் வேர்ல்டுலேயும் நம்மக்கிட்ட தான் கோல்டு அதிகமாக இருக்கிறதா மார்கன் ஸ்டான்லிலேருந்து சொல்கிறாங்க. USA, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டலி எல்லா கண்ட்ரிஸோட கோல்டையும் மொத்தமாக சேர்த்தா கூட நம்மக்கிட்ட இருக்கிற அளவு கோல்டு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எவ்வளோ தூரம் உண்மை நமக்கு தெரியாது. நம்ம ஊரில் இருக்கிற நிலேஷா அவர் என்ன சொல்கிறாரு, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இங்கே வந்திருக்கிறவங்களுக்கு. 35,000 டன் ஆஃப் கோல்டு மெயினாக சவுத் இந்தியாவில் அப்படியே குவிஞ்சிருக்கு. எல்லா ஹவுஸ் ஹோல்டில் இருக்குது. கவர்மெண்ட் அதை தாராளமாக வாங்கி எல்லாம் நற்பணிகள்லாம் செய்யலாம் அப்படின்னலாம் ஐடியா கொடுக்குறாரு. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? நம்ம காலங்காலமாக நம்மளுக்கு அவங்க சேர்த்து கொடுத்த ஒரு தங்கம்ன்றது ஒரு விஷயம். அதை வந்து அப்படி ஈஸியாக ஹேண்டில் பண்ணணும் இந்த காலத்தில் நினைக்கிறாங்க. பட் அந்த காலத்துக்காரங்களுக்கு கண்டிப்பாக அந்த தாட்டு போகாது. பெண்களுக்கு வந்து நம்ம இதை கொடுக்கணும் அப்படிங்கிற தாட் போகாது. நாங்கள் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கோம், எதுக்குங்க முந்தி காலத்தில் படிப்பு இல்லை, வேலை இல்லை, பெண்ணுக்கு ஒரு செக்யூரிட்டினா அது கோல்டு தான் அப்படின்னு இருந்தது. இன்றைக்கி எல்லாம் படித்து பசங்களோட அதிகமாக அவங்க வேலை பார்க்குறாங்க. அப்படி இருக்கும்போது எதுக்கு அவங்களுக்கு கோல்டெல்லாம் சேர்த்து கொடுத்துட்டு அதுவும் கஷ்டப்பட்டு சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டாக்கா அவங்க இல்லை எங்கள் ஃபேமிலியில் எல்லாம் அந்த மாதிரி தான் பழக்கம், எங்கள் கம்யூனிட்டியில் தான் பழக்கம், எங்கள் மாமா வீட்டில் கொடுத்தாங்க, எங்கள் தங்கச்சி வீட்டில் கொடுத்தாங்க, நானும் கொடுக்கணும், என் பொண்ணுக்கு நான் போட்டு அழகு பார்க்கணும். இந்த மாதிரி நிறைய சென்டிமெண்டல் ரீசன்ஸும் இருக்கும், தப்பு கிடையாது. ஸோ நம்ம அவங்கள வந்து நீங்கள் இவ்வளோ தான் கொடுக்கணும், இப்படி தான் கொடுக்கணும்னு லிமிட் பண்ண முடியாது. ஆனால் ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இன்னைக்கு கவர்மெண்ட்டில் நிறைய லிமிட்ஸ் கொண்டாந்துட்டாங்க. நீங்கள் அநேகமாக எல்லாருக்குமே இங்கே உள்ளவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். மேரிட் உமன்னாக்கா ஒரு 250 கிராம்ஸ் வச்சுக்கலாம். மேரிட் உமன்னா 500 கிராம்ஸ் வச்சுக்கலாம். அன்மேரிட் உமன் 250 கிராம்ஸ் வச்சுக்கலாம். மென் வந்து 100 கிராம்ஸ் வச்சுக்கலாம். ஸோ இந்த 4 பேர் இருக்காங்க ஒரு ஃபேமிலின்னு சொன்னீங்க இல்லையா, அப்படி பார்த்தாலே கிட்டத்தட்ட 950 கிராம்ஸ் அவங்க வந்து லீகலாக வச்சுக்கலாம்.
அதுக்கு அவங்க எந்த விதமான ப்ரூஃபும் காட்ட வேண்டியதில்லை. நான் அங்கே தான் வாங்கினேன், இங்கே தான் வாங்கினேன், எதுவுமே சொல்ல வேண்டாம். எங்கள் ஃபேமிலியில் இவ்வளோ கோல்டு இருக்குது. ஒரு ரெய்டு கீடு மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்தால் கூட அந்த 950 கிராம்ஸ் அவங்க தொடமாட்டாங்க, அதை பற்றி கேள்வி கேட்க மாட்டாங்க. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா ஆக்சுவலி நம்மளை மாதிரி காமன் பீப்புள் அவ்வளோ கவலைப்பட வேண்டியதில்லை. ஒரு 50 லட்சத்து ரூபாய்க்கு மேலே கோல்டு இருக்குது அப்படி இப்படின்னு வச்சுருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ நிறைய கிஃப்டாக வந்ததுன்னா கிஃப்ட் டீடு காமிக்கணும், இல்லை இன்ஹெரிட்டன்ஸ்னா பில்லு காமிக்கணும், இல்லை எங்கள் பாட்டி கல்யாணத்தப்போ போட்டதுன்னா ஃபோட்டோ இருக்கான்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய இப்போ கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மளும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். அதனால இனிமேல் நம்ம எவ்வளோ தூரம் கொடுக்க போகிறோம், எவ்வளோ தூரம் இதை வாங்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாமும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, அது வந்து ஃபிசிக்கல் கோல்டாக கொடுக்கறதுல நிறைய உங்களுக்கே தெரியும், நிறைய இப்போ நிறைய எல்லாருக்குமே தெரியுது, ஒரு 25% அதிகமாக கொடுத்தா தான் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டே வாங்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒரு கொடுத்து வாங்கி இது பண்ணணுமா, இல்லை பொண்ணுகிட்ட கேட்டால் அவளே சொல்லிடுவா, வேண்டாம்மா பாதியை ஃபினான்ஷியல் அசெட்டாக கொடுத்துரு, பாதியை எனக்கு கோல்டாக. இந்த காலத்தில் பிள்ளைங்க எல்லாம் தெளிவாக இருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி கேட்கவும் வாய்ப்பு இருக்குது. அவங்கள கேட்டு நம்ம முடிவு பண்ணலாம். இப்போ கோல்டு வாங்கினதுக்கு அப்புறமா இதை விற்கிறதுக்கு வந்து மனசு வரமாட்டேங்குது. அப்படி ஃபிசிக்கல் கோல்டு வாங்கியாச்சு, இப்போ நம்ம இவ்வளோ நாள் போட்டுட்டோம், இதை போய் நம்ம விற்கணுமா அப்படின்ற ஒரு தாட் வருது இல்லையா? ஸோ அப்படி அந்த எமோஷனல் வேல்யூ இருக்கக்கூடிய கோல்டை விற்கிறது அப்படின்றத பற்றி யாருமே யோசிக்கிறது இல்லை. அப்படி விற்று அதை ப்ராஃபிட் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட் அப்படின்றது எது? எப்போ நம்ம அதை விற்கணும் கோல்டை? நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப கரெக்டு. எஸ்பெஷலி நம்மளுக்கு சில பர்டிகுலர் ஜுவல்ஸ் நம்ம பார்த்த உடனே நம்ம எல்டர்ஸ் ஞாபகம் யாரும் ஞாபகம் வந்துடும். அதெல்லாம் நம்ம கொடுக்க விரும்பவே மாட்டோம். அண்ட் ஈவன் அதர்வைஸ் பார்த்தீங்கன்னா 3 டைப்பாக பிரிக்கலாம். நம்ம எல்லாரையுமே ஜென்ரல் பப்ளிக்கை ஒருத்தங்க வந்து இந்த ஓல்ட் டைப்பு, அவங்க வந்து என்ன ஆனாலும் போனாலும் சரி, நான் என்னோட கோல்டு வெளியே போகாது, நான் வந்து அதை எடுத்துகிட்டு போய் கடையில் விற்கிறதுக்கெல்லாம் நான் ட்ரையே பண்ண மாட்டேன், அக்குமுலேட் பண்ணிகிட்டே போவேன், நான் விற்க மாட்டேன் அப்படிங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருப்பாங்க. ஏன்னா ஏதோ ஒரு தீபாவளி, பொங்கல், ஏதோ ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக வாங்குவாங்க, பொண்ணுக்கு வாங்கி கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விற்கிறத பற்றி ரொம்பவே தயக்கப்படுவாங்க. ஒருவேளை சம்டைம்ஸ் அவசரத்துக்கு பிளெட்ஜ் பண்ணுவாங்க. இன்னொரு கேட்டகரி ஆஃப் பீப்புள் வந்து ட்ரேடர்ஸ். அவங்களுக்கு நம்ம ஒன்றுமே சொல்ல வேணாம், அவங்களுக்கு நல்லா தெரியும் எப்போ கோல்டை வாங்கணும், எப்போ கோல்டை விற்கணும், அது ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்ன, சப்போர்ட் லெவல் என்ன, எக்ஸ்பர்ட்ஸை கேட்பாங்க. இப்போ வந்து 3 விதமான ஃபால்ஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். பொதுவாக எப்போ கோல்டு மாத்திரம் இல்லை, ஸ்டாக்ஸுமே எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போ ப்ராஃபிட் புக் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ரூல் இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே ஸ்டாக்ஸே ஆகட்டும் கோல்டே ஆகட்டும் நீங்கள் கீழே பிடிக்கவும் முடியாது, மேலே விற்கவும் முடியாது. கரெக்டாக அது கீழேருந்து மேலே வரும்போது கொஞ்சம் தூரம் வந்த பிறகு தான் நம்ம வாங்குவோம். ஆமாம் சரியாக வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம். விற்கும்போதும் அப்படி தான், மேலே வரைக்கும் போயிட்டு இறங்கும் போது தான் இனிமேல் இறங்கிடும் போல் இருக்க, விற்றுடலாம் அப்படின்னு நம்ம விற்போம். ஸோ அந்த இடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3 டைப் ஆஃப் இது வரும். ஒரு 5 to 10% கரெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. இது அப்போ கூட சொல்லியிருந்தாங்க, சோமவெளிமன் சார் தான் சொன்னார், எனிதிங் மேலே போனால் கொஞ்சம் நேரத்தில் கீழே வரும். அப்போ நம்ம வந்து அந்த ஒரு 5 to 10% கரெக்ஷன். இப்போ நேற்று கூட கோல்டு பயங்கரமாக விழுந்திருக்கு, 11,000 rupees அளவுக்கு கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அது வந்து கரெக்ஷன், அதை வந்து நம்ம பெருசாக கண்டுக்க வேண்டியதில்லை. ரெண்டாவது வந்து இந்த அப்படியே சைட் வைஸாக போகும், கொஞ்ச நாளைக்கு அப்படியே டைம் கரெக்ஷனில் போயிட்டே இருக்கும். மூணாவது தான் கிராஷு, அது வந்து ஒரு 30-40% வரும். பொதுவாக கோல்டில் வர்றது ரொம்ப ரேரு. ஸோ இந்த ட்ரேடர்ஸாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இப்போ இது ஃபாலா, இது கிராஷா, இது சைட்வேஸா, அவங்க அதை பார்த்துட்டு அவங்க மூவ்மெண்ட்டை அவங்க டிசைட் பண்ணிக்குவாங்க. நம்ம அவங்களுக்கு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஆனால் நம்மளை மாதிரி மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நம்மளை மாதிரி உள்ளவங்க தான். நம்மளுக்கு வந்து இந்த பாரம்பரியமாக அந்த கோல்டு மேலே ஒரு அஃபெக்ஷனும் இருக்குது. அதே சமயத்தில் அதை வந்து நம்ம போர்ட்ஃபோலியோவில் சேர்த்துருக்கோம், அதில் லாபம் பார்க்கணுங்கிற கட்டாயமும் நம்ம மனசில் தோணுது. ஸோ நம்ம வந்து நம்மளை மாதிரி இருக்கிறவங்களுக்கு போர்ட்ஃபோலியோவில் ஒரு அங்கம் அது. அதை வந்து அந்த மாதிரி அப்ஜெக்டிவாக பார்க்க படிச்சுக்கணும். அதை வந்து போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கோம், அது வந்து போர்ட்ஃபோலியோ இன்சூரன்ஸ்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் கீழே விழுந்து நம்மளுடைய மணி எல்லாம் குறையுது அப்படிங்கும்போது நம்ம தங்கம் நம்மளுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவை தூக்கி நிறுத்தும். இப்போவே நிறைய பேரோட போர்ட்ஃபோலியோவில் அதான் நடந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அது ஒரு இன்சூரன்ஸ்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு இப்போ போன வருஷமே பார்த்தீங்கன்னா கோல்டு ஆல் டைம் ஹை 47 times போயிருக்கு. ஆல் டைம் ஹை இப்படி போயிட்டே இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுடைய போர்ட்ஃபோலியோவில் நம்ம நார்மலி ஒரு 10% வச்சுருக்கோம் அப்படின்னாக்கா இது 20% அளவுக்கு மாறிடும். அப்போ நம்ம வந்து ஒரு ரீபேலன்ஸ் பண்ணணும். அதை ரீபேலன்ஸ் பண்ணி அந்த 10% குறைச்சி வேறு ஏதாவது ஒரு அசெட்டில் போட்டு இந்த மாதிரி நம்ம போர்ட்ஃபோலியோவை நம்ம ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கணும். ஆனால் இதை பண்ணும்போது நம்ம டேக்ஸ் ஆங்கிளும் நம்ம நல்லா யோசிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது வந்து ரொம்ப முக்கியம். டேக்ஸ் வந்து நம்மளுடைய
ப்ராஃபிட்டை ரொம்ப எடுத்துகிட்டு போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அநேகமாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மியூச்சுவல் ஃபண்டு, ETF அதிலெல்லாம் நம்ம கேபிட்டல் கெயின் கோல்டில் வந்துச்சுனாக்கா அபவ் 24 months லாங் டேர்ம், பிலோ 24 months ஷார்ட் டேர்ம். ஷார்ட் டேர்மில் வந்து அக்கார்டிங் டு ஒரு ஸ்லாப் ரேட் டேக்ஸ் போடுவாங்க. லாங் டேர்ம்க்கு வந்து வித்தவுட் இண்டெக்ஸேஷன் 12.5% போடுவாங்க. இந்த டேக்ஸ் ரூல்ஸும் நம்ம கண்டிப்பாக இது வரைக்கும் நம்ம அதெல்லாம் பற்றி கவலைப்பட்டதில்லை. கோல்டை வாங்கினோம், விற்றோம், புதுசு வாங்கி போட்டோம், இப்படி தான் போயிட்டு இருந்தது. அது எப்போ அது இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு உள்ளே வந்துச்சோ அப்போ நம்ம இதெல்லாம் பற்றியும் கவலைப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்கோம். இன்னொன்று முக்கியமாக பார்க்க வேண்டியது சாவரின் கோல்ட் பாண்ட். இங்கே எவ்வளோ பேர் சாவரின் கோல்ட் பாண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படியா? வெரி நைஸ், வெரி. எல்லாருமே கொஞ்சம் நல்லா அவேராக இருக்கிற பீப்புள் தான். கவர்மெண்ட்டே பயந்து போய் நிப்பாட்டிட்டாங்க. இதுக்கு மேலே எங்களால் சமாளிக்க முடியாது, எங்களால் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி கவர்மெண்ட்டே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அவ்வளோ நல்ல ப்ராடக்ட் அது. ஸோ இப்போ என்ன அப்படின்னா ஒரு 5 years வரைக்கும் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை கவர்மெண்ட்டுக்கிட்டே திருப்பி கொடுத்துடலாம். அதுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை கோயிங் ஃபார்வர்ட் நான் 8 வருஷம் வரைக்கும் வச்சு எனக்கு வந்து இது இல்லாமல் போயிடுமோ, அந்த ஃபுல் பெனிஃபிட் வராமல் போய் இப்போ பயங்கரமாக ஏறி இருக்குது, நான் கொடுத்துட்றேன்னு கொடுக்குறவங்களும் இருக்காங்க. அப்படி இல்லைன்னா இப்போது வாங்கின மறுநாளே கூட நீங்கள் NSE BSEயில் விற்கலாம். இப்போ நான் எப்படி அங்கே போய் விற்றோம்னா நம்ம வந்து அன்னைக்கு ரேட் என்ன இருக்கோ அதில் விற்றுட்டு நம்ம வெளியே வர முடியும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சாவரின் கோல்ட் பாண்டில் கூட இது நடக்குது. இதில் முக்கியமாக நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஏறக்குறைய நம்ம சின்ன பிள்ளையில ட்ரெயின் வருதான்னு சொல்லி அந்த ரயில்வே தண்டவாளத்தில் காதை வச்சு பார்ப்போம். இல்லைன்னா சினிமாவில் கூட பார்த்துருப்போம். நிறைய காட்டில் வந்து யானை வருதான்னு பார்க்கறதுக்கு எல்லாரும் தரையில் காதை வச்சு பார்ப்பாங்க. யானை வரும்போது டம் டம் டம்னு அதிரும். அது மாதிரி நம்மளுடைய கோல்டு விழுதும் போது அதுவும் அதிருது. நேற்று அதிர்ச்சில எவ்வளோ அதிர்ந்தது. நேற்றுக்கு நைட்டு தூங்காமல் முழிச்சு எல்லாரும் மெசேஜ் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அதிர்ச்சி வரும். அப்படி வரும்போது நம்ம கண்டிப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம கொஞ்சம் ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரலாம். இன்னொன்று என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, இப்போ லேப் க்ரோன் டைமண்ட் பற்றி நிறைய பேசுகிறாங்க. லேப் க்ரோன் டைமண்ட் வந்தாச்சு, நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு 15% அளவுக்கு மார்க்கெட்டை கேப்சர் பண்ணிடுச்சு. அதுக்கப்புறம் லேப் க்ரோன் கோல்டுக்காக ரொம்ப ட்ரை பண்ணுறாங்க. இது வந்து லேப் க்ரோன் கோல்டு வந்து நம்மளுடைய சித்தர்கள் காலத்துலேருந்து நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ரசவாதம்லாம் பண்ணி எப்படியாவது செம்பை தங்கமாக்க முடியுமா, பித்தளை தங்கமாக்க முடியுமான்னு எவ்வளவோ நம்ம முற்றும் திறந்த முனிவர்கள்லாம் கூட ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இன்னமும் அதை முயற்சி தொடருது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, காற்றுல தங்கம் இருக்குது, கடலில் தங்கம் இருக்குது, பிளானட்ஸில் தங்கம் இருக்குது. எல்லாத்தையும் ஆனால் கொண்டு வர முடியல. கொண்டு வர சார்ஜஸ் வந்து தங்கத்தோட விலையை விட அதிகமாக இருக்குது. அண்டு கீழே பார்த்தீங்கன்னா இப்போ சொல்கிறது என்னன்னா 90% வெட்டி எடுத்தாச்சு, இன்னொரு 10% தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த 10% போயிடுச்சுன்னா அப்புறம் கோல்டுக்கு எங்கே போகிறது அப்படின்னு ஒரு கவலையில் புது தங்கம் தேடிட்டே இருக்காங்க. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, தங்கத்தோட காம்போசிஷன் வந்து 79 புரோட்டான்ஸ். இதில் மெர்க்குரியில் வந்து 80 புரோட்டான்ஸ் இருக்குது. அண்ட் பிளாட்டினமில் 78 புரோட்டான்ஸ் இருக்குது. இதை வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் மூலமாக நம்ம கொஞ்சம் ட்ரிகர் இது பண்ணிவிட்டு அதை ட்வீக் பண்ணி அதை கோல்டாக மாற்ற முடியுமா அப்படின்னு பெரிய எஃபர்ட் போயிட்டுருக்கு. ஸோ ஒரு வேளை அந்த மாதிரி ஒரு லேப் க்ரோன் கோல்டு வர ஆரம்பிச்சது அப்படின்னா நம்மளுக்கு அந்த நியூஸ் வரும். அப்போ கண்டிப்பாக வி ஹாவ் டு புக் ப்ராஃபிட். ஸோ இது மாதிரி நிறைய சினேரியோஸ் இருக்குது. இல்லை சிம்பிளாக நம்ம முன்னோர்கள் மாதிரி நிம்மதியாக வாங்கினோமா வச்சோமா என்னைக்கோ யாரோ அனுபவிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தை வச்சுட்டு நிம்மதியாக இருக்கோம்ல, அது மாதிரி இருக்கலாம். கோல்டை எமர்ஜென்சி ஃபண்டாக பார்க்குறது நல்லதா எப்படி? ஆக்சுவலி நீங்கள் சின்ன பொண்ணு அதனால உங்களுக்கு தெரியல. கோல்டு எமர்ஜென்சி ஃபண்டு தான். ஓகே, கோல்டு தான் நம்மளுக்கு பாரம்பரியமாக உள்ள எமர்ஜென்சி ஃபண்டு. அப்போலாம் அந்நிய நாட்டு படையெடுப்பெல்லாம் வரும்போது லேடிஸ் ஓடிக்கும். அந்த இடத்த விட்டு அவங்க நகர்ந்துடணும். இல்லை பெரிய லேண்டை கட்டி பிடிச்சிட்டு போக முடியுமா? முடியாது. கோல்டு அதை எடுத்துகிட்டு தான் அவங்க அந்த இடத்த விட்டு ஓடி போவாங்க. ஸோ அந்நிய நாட்டு படையெடுப்பு பத்திரம் எந்த அன்ரெஸ்ட்டு இப்போ கூட எந்த கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு ப்ராப்ளம் வந்தால் நம்ம எடுத்துகிட்டு போகிறதுக்கு முக்கியமான விஷயம் கோல்டாக தான் இருக்க முடியும். வேறு எதையுமே நம்ம எடுத்துகிட்டு போக முடியாது. ஒரு சின்ன ஒரு 6 சவரன் கோல்டு 6 காயின் எடுத்துகிட்டு போனால் 6 மாதம் வாழ்க்கையை நடத்திடலாம். அது மாத்திரம் இல்லாமல் துபாயில் போயிட்டு நான் கேஷ் வச்சுருக்கேன் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தா யாரும் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அதே கோல்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கு ஒரு யூனிவர்சாலிட்டின்னு சொல்லுவாங்க. எல்லா இடமும் அந்த கோல்டுக்கு அந்த விலை இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கண்டிப்பாக அது ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு. அதை நம்ம அப்படி தான் ட்ரீட் பண்ணுறோம். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா, ஒரு நம்மளுடைய அலோகேஷனில் ஒரு 10 to 15% கோல்டு இருக்கணும் அப்படின்னு பேசுகிறோம். அந்த 10 to 15% அப்படியே ஃபுல்லாக எமர்ஜென்சி ஃபண்டாக வைக்கணுமானா அப்படி அவசியம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 20% இருக்குதுன்னு வச்சுக்கலாம் கோல்டு போர்ட்ஃபோலியோவில். ஒரு 10% வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் அசெட்டாக ஒரு ETF-ஆவோ மியூச்சுவல் ஃபண்டாவோ வச்சுக்கலாம். ஆனால் இன்னொரு 10% நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டை தான் வைக்கணும்.
ஏன்னா பிசிக்கல் கோல்டு தான் உங்களுக்கு எமர்ஜென்சி ஃபண்டா என்னைக்குமே யூஸ் ஆகும். வீட்டில் ப்ராப்ளம் இருக்குன்னா நான் பேங்க் லாக்கரை திறந்து தங்கத்தை எடுத்துட்டு நான் வெளியே போய் வித்துட்டு அதெல்லாம் நடக்கிற காரியமே இல்லை. ரெடியா இருந்ததுன்னா எடுத்துட்டு நம்ம டக்குன்னு போறதுக்கு வசதியா ஸோ இருக்கும். அது பர்ஃபெக்டான ஸோ அது வந்து கண்டிப்பா பிசிக்கலா தான் வச்சுக்க முடியும். அண்ட் அதுக்கு வேற வேற ஸ்டோர் ஆஃப் வேல்யூங்கிறத தவிர தங்கத்துக்கு வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. ஸோ நல்லா யோசிச்சு பாருங்க. அதுக்கு வந்து ஒரு ரெண்ட் வராது தங்கத்துல இருந்து, ஒரு டிவிடெண்ட் இன்ட்ரெஸ்ட் எதுவுமே வராது. ஆனா கூட இவ்வளோ வருஷமா தங்கத்தை ஏன் நம்ம பண்ணி வைக்கிறோம்னா இட் இஸ் அன் எமர்ஜென்சி ஃபண்ட். நேற்றுக்கு கூட வந்து கோல்டு விலை வந்து பயங்கரமா அதிகரிச்சு அப்புறம் அது வந்து குறைஞ்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி கோல்டு வந்து அதிகரிச்சு குறைஞ்சிட்டு அப்படியே ஃப்ளெக்சிபிளா இருந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த டைம்ல ஸ்டாக்ஸை விட 2026ல கோல்டு வந்து ஓவர் பெர்ஃபார்ம் பண்ணிடுமா, இல்ல அது எப்படி கோல்டை வந்து நம்ம அதுல நம்பி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாமா, அதை பத்தி சொல்லு. நீங்க 2025 நடந்த விஷயத்த சொல்றீங்க. ஆமா. இது மாதிரி ஹிஸ்டரியில ஒரு 2-3 தடவை நடந்தது. கோவிட் டைம்ல டைம்லயும் மார்க்கெட் டவுன் ஆச்சு, கோல்டு மேல போச்சு. அப்புறம் இந்த .com கிராஷ்னு ஒன்று வந்துச்சு 2000ல. அப்பவும் இதே மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு முந்தைய ஒரு தடவை நடந்திருக்கு. ஸோ இது வந்து சகஜமா நடக்கிறது தான். எப்பவுமே கோல்டுக்கும் மார்க்கெட்டுக்கும் ஒரு நெகட்டிவ் கோரிலேஷன் தான். மார்க்கெட் விழுந்தா கோல்டு மேல போகும், கோல்டு விழுந்தா மார்க்கெட் மேல போகும். மார்க்கெட் வந்து 2-3 காரணங்களால விழுது. இப்போ ஒன்று வந்து எல்லாருக்குமே தெரியும், எல்லாருமே கொஞ்சம் நாலேஜபிள் பீப்புள் தான், நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ட்ரம்ப் டேரிஃப் இருக்கு. ஜோ பைடன் கூட தெரியாதனமா ரஷ்யாவோட டாலர்ஸ் பாண்ட்ல கை வச்சிட்டாரு. அதனால நம்பிக்கையே போயிடுச்சு மக்களுக்கு அமெரிக்கா மேல. ஸோ டாலர்ல உள்ள நம்பிக்கையை பூரா இப்போ அவங்க கோல்டுக்கு எடுத்துட்டு வராங்க. சைனா வந்து அப்படியே ஒரு அக்ரஸிவா வாங்கி குமிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க போயிட்டு இருக்காங்க. ஒரு சின்ன கண்ட்ரி போலந்து, அவங்க கூட நான் இன்னொரு 150 டன் வாங்க போறேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய காரணங்களால இப்போ வந்து அது மாதிரி போயிட்டு இருக்கு. அது போக போக கோல்டோட விலை மேலே போயிட்டே இருக்கு. அதே சமயத்தில் நம்ம ஊரை எடுத்துக்கோங்க, ஸ்டாக் மார்க்கெட் டவுன் ஆகிட்டே இருக்கு. ஏன்னா எஃப்ஐஐஸ் வெளியே போறாங்க, ஐபிஓஸ் எக்கச்சக்கமாக வந்து மக்கள் பணம்லாம் அதில் போடுறாங்க. அந்த இவங்கெல்லாம் நம்ம ப்ரமோட்டர்ஸ் எல்லாம் கூட அவங்க பணத்தை வித்துட்டு அவங்களுடைய ஸ்டாக்கை வித்துட்டு இருக்காங்க. இது மாதிரி பல காரணங்களால ஸ்டாக் மார்க்கெட் டவுனாக இருக்கு. அது எத்தாப்புல எப்போ எழுந்திருக்குன்னே நமக்கு சொல்ல தெரியல. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக கோல்டு மேலே போகும், இது கீழே வரும். இது உடனடியாக சரியாயிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 2026ல ஒரு 2-3 குவார்ட்டர்ஸ் ஆகலாம் இது சரியாகிறதுக்கு. நம்ம சொன்ன உடனே கோல்டு மேலே போதா கீழே போதா அப்படிங்கிறதுலாம் நம்ம பார்க்கலாம். ED Tamil presents Power of Wealth. Presenting partner G Square. மேலும் ED தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.